நீண்ட காலத்துக்கு பிறகு வந்து நீங்க வாங்க சார், நீங்க வந்துருங்க. போராட்டத்திற்கு பின்னர் இன்னைக்கு இந்த படம் அடுத்த வாரம் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. இந்த படத்தை அண்ணா வெளியிட்டு ஏற்கனவே ஆடியோ ரிலீஸ் அண்ணா தான் பண்ணி வச்சாரு. அதே மாதிரி இன்னைக்கு அண்ணா இதோட ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடுறாரு. இந்த படத்தோட பேர் ஏ படம். ராஜகணபதி அவர்கள் அவேர்னஸ், அதாவது அம்பேத்கர் ரிட்டர்ன்ஸ். ராஜகணபதி அவர்கள் தயாரிப்பாளர். இந்த படத்தில் அம்பேத்கர் நடிச்சிருக்காரு. அவர் இந்த படத்தோட அண்ணாவுக்கு கொண்டாடிய கோத்தி அருண்மொழி அவர்கள் போராடினாங்க. எவ்வளவு போராடினாங்க லாயர் அருண்மொழி அவர். அதையும் தாண்டி இவங்க விடவே மாட்டாங்க. இப்ப ஜனநாயகம் ஏற்பட்ட நிலைமை உங்களுக்கு தெரியும். இந்த படத்துல என்னன்னா, நடிகர்கள் மாஸ்க போட்டுக்கிட்டு திருநங்கைகள் நல்லது செய்யற மாதிரி ஒரு காட்சி இருந்தது. அதுல விஜய் மாஸ்க்கும் அஜித் மாஸ்க்கும் இருந்தது. அதனால என்ன பண்ணாங்கன்னா, அந்த மாஸ்க் எல்லாம் பிளர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. விஜயோட ரசிகர்கள் இப்போ அவருடைய படத்தை அவருடைய மாஸ்கை பயன்படுத்தினதையே இங்க ரிமூவ் பண்ணணும்னு தான் சொல்றாங்க. ஆனா அவரே படம் நடிச்சு வந்திருந்தா எப்படி இங்க ரிலீஸ் பண்ணுவாங்க? அதனால விட மாட்டாங்க. இங்க எல்லாம் வேற மோகன்ஜி மாதிரி ஆட்கள் அங்க சென்சார் போடாவே இல்லை. அது பிஜேபி சென்சார் போடாவே இருக்குது. அங்க உள்ள தோழர்கள் யாருமே இல்லை. இங்க மக்களுக்கான எந்த ஒரு விஷயத்தையும் நாம ஏற்படுத்தவும் முடியாது. அந்த மாதிரி சூழல் இருக்குதுங்க. சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. இதை நாம எதிர்பட்டு தான் ஆகணும். அதுக்கு அண்ணனோட தம்பியா நான் போராடிக்கிட்டு தான் இருக்கேன். அம்பேத்கர் ரிட்டர்ன்ஸ் ஏ படம் என்கிற இந்த திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் இன்றைக்கு வெளியிடப்படுகிறது. அதை வெளியிடக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய இயக்குனர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் நம்முடைய நண்பர் செந்தூரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். இந்த திரைப்படம் சமூகத்தில் விழிப்புணர்வை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி. எது குறித்த விழிப்புணர்வு என்றால், சாதியற்ற ஒரு சமூகத்தை, சமத்துவமான ஒரு சமூகத்தை, சகோதரத்துவமுள்ள ஒரு சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் கனவு கண்டார். அதன் அடிப்படையில் அவர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டம் இன்றைக்கு அந்த கோட்பாடுகளை கொண்டிருக்கிறது, அதை வலியுறுத்துகிறது. அந்த கருத்தியலின் அடிப்படையில் இயக்குனர் சிவாகோ அவர்கள் காதல் என்பது மனிதகுலத்தின் உந்து சக்தி, அதுதான் அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது, அதனை சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ கொச்சைப்படுத்தக்கூடாது என்கிற கருத்தின் அடிப்படையில் இன்றைய காலச்சூழலில் புரட்சியாளர் அம்பேத்கர் இருந்தால் இந்த சூழலை எவ்வாறு எதிர்கொள்வார் என்கிற அடிப்படையில் இந்த திரைக்கதையை அவர் அமைத்திருப்பதாக கூறியிருக்கிறார். ஒரு விவசாயி புரட்சியாளர் அம்பேத்கராக மாறி இன்றைய சமூக சூழலை எதிர்கொள்ளும் கதை அமைப்பை கொண்டதாக இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலத்திற்கு ஏற்ற ஒரு முயற்சி. சிவாகோ அவர்களின் முயற்சி வெற்றி பெற வாழ்த்துகிறேன். அம்பேத்கரை போலவே பாத்திரமேற்று உணர்வு பூர்வமாக மிகுந்த ஈடுபாட்டோடு இந்த திரைப்படத்தில் தோன்றியிருக்கிற ராஜகணபதி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று வாழ்த்தி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.